ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபடியே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குங்க. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெம்பர்ஷிப்பில். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 2.25 ஏக்கரு டெவலப்டு ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வித் மரங்களோட, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸோட, போரோட, அதுவும் வந்து என்ஹெச் பைபாஸ்லாம் பக்கத்துலேயே இருக்கணும், சென்னைக்கு நியர்பையில் இருக்கணும், தார் ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்கணும், ஃபென்சிங் இருக்கணும், வீடு இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதேபடியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பண்ணை நிலம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தான் பண்ணுறோம். உங்கள் லேண்டை ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமே அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸுக்கு, ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில், குறைந்த விலையில் நீங்கள் நல்ல லேண்டாக வாங்கணும், ரொம்ப நாளாக லேண்டு வந்து தேடிட்டுருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்கல, கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம டீம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரு நல்ல அருமையான லேண்டுங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக, பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பவுண்ட்ரியாக, ஒரே கேக்கு மாதிரி இருக்கும். லேண்டு உங்களுக்கு ஒரே பாக்ஸாக இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 350 அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ். ஸோ 350 ஃபீட்டுக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. 350 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது. அதுவும் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. வித்து மரத்தோடு இருக்குங்க, ட்ரீஸோடு இருக்குது லேண்டு உங்களுக்கு. எல்லா மரமும் கலந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரே மரமாக வைக்காமல் எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுருக்காங்க. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு. எல்லாமே வந்து ஈல்டிங்கில் இருக்குது, காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம். டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஏக்கர் இருக்குங்க. 2 ஏக்கர் 24 சென்ட் இருக்குது. 2.25 ஏக்கர் வரும் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்ச லேண்டுங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டு. நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க உங்களுக்கு. மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவுடரான மண், ரெட் சாயிலான மண். நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க. ஸோ நல்ல வந்து கீற்று போட்ட வீடு உங்களுக்கு. வெயில் காலத்தில் ஆகட்டும், மழை காலத்தில் ஆகட்டும், எல்லா டைம்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில், ஒரு 650 to 700 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 சைடு டோர் வச்ச மாதிரி ஒரு வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து 2 ஷெட்டு இருக்குங்க. பெரிய ஷீட் போட்ட 2 ஷெட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ மரங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வைக்காமல் நல்லா கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கும் நல்லா கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டெவலப்பான ஃபார்ம் லேண்டுங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் மேக்ஸிமம் டிராஃபிக் இல்லாமல் வரீங்கன்னா, சென்னையிலேருந்து டிராஃபிக் இல்லாமல் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தாம்பரத்துலேருந்து 1 ஹவரில், 1 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க.
செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டுக்கு செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவரில நீங்க ரீச் ஆகிடலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 டூ 40 நிமிஷத்துக்குள்ளேயே 40 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டுக்கு வந்து நீங்க ரீச் ஆகிடலாங்க செங்கல்பேட்டிலேருந்து. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில 10 மினிட்ஸில பார்த்தீங்கன்னா, நீங்க மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்க வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ரோடுங்க உங்களுக்கு. ஸோ, அதனால நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாம ஈஸியா அந்த லேண்டுக்கு வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிடலாங்க சென்னையிலேருந்து. இந்த லேண்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நம்ம என்ஹெச், ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 5 டூ 5.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷனல் பைபாஸ் என்ஹெச் பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 5.5 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ, நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு என்ஹெச், ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கணும். அதுவும் நம்ம சென்னை டு திருச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் நியர்பைலே இருக்கணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆப்ஷனாக கேட்டிருந்தீங்க. ஸோ, யாரெல்லாம் கேட்டிங்களோ கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னை டு திருச்சி, திண்டிவனம் திருச்சி என்ஹெச் 100 அடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 5.5 கிலோமீட்டர்லேயே 6 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 50 அடி தாங்க வரும். 50 அடியிலே பார்த்தீங்கன்னா, பஸ் போகிற ரூட் இருக்குங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் போகுங்க உங்களுக்கு. அது மாதிரியான ரூட் உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே பஸ் போகிற ரூட்டுங்க. ஸோ, ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 2ஆ கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக வாங்க முடியாது. என்னால் 2.25 ஏக்கரும் மொத்தமாக வாங்க முடியாது. பட் ஆனால் எனக்கு இந்த லேண்டை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த லேண்டை 2, 3 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது. அதனால நீங்கள் 3 பேர் உங்கள் ரிலேஷன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் ஃபேமிலி, நீங்கள் 3 பேராக யாராவது ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா கூட இந்த லேண்டை செப்பரேட்டாக பிரித்து ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செப்பரேட்டாக அப்படியே ரோட்லேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ, அதனால் நீங்கள் பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமரம் இருக்குங்க, மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, மாதுளை மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது. ஸோ, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மரங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேக்கு மரம் இருக்குது. சைடில் சுற்றி வரப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தேக்கு மரம் வச்சுருக்காங்க. மகோகனி மரம் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தி மரம் இருக்குங்க. மாதுளை மரம், அத்தி மரம், சீத்தாப்பள்ளி மரம், சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள், சீத்தா மரம். ஸோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் இருக்குது, கொய்யா, சப்போட்டா, வாழை மரம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்ம் லேண்டில் வந்து ஒரு பண்ணை நிலத்தில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணுமோ எல்லா மரமும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம்லாம் வந்து நிறைய மரம் ஃபுல்லாமே ஈல்டிங்கில் இருக்குங்க, உங்களுக்கு காய்ப்பில் இருக்குது. மா மாமரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காய்ச்சிருக்குங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஈல்டிங்கில் தான் இருக்குது. அந்த மாமரத்தோட வீடியோவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஒரு நல்ல சூப்பரான வெரைட்டிங்க. ஒரே மரமாக வைக்காமல் டிஃப்ரெண்ட் மரமாக வந்து அந்த அந்த மாமரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3 டைப் இருக்குங்க. 2, 3 வகையான மாமரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. யாருக்கெல்லாம் டெவலப் பண்ண மாதிரி பண்ணை நிலம் வேணுமோ கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பைலே தாங்க இருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் வருங்க. மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொத்தம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 மெயின் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த லேண்ட் வந்து வருங்க. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் வரும், மதுராந்தகம் தாலுக்காவில் வரும். மேல்மருவத்தூர் வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு இருக்குது, நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. அதுவும் அந்த தார் ரோடோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து உங்களுக்கு 40 அடி ரோடுங்க. 40 to 50 அடி ரோடு உங்களுக்கு. அந்த தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு
ரோடு உங்களுக்கு. இதுதான் செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் போற ரூட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 அடியிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். 50 அடியிலேயே. ஃபர்ஸ்ட்டு லேண்ட் இல்லாம 2வது லேண்டு தான் உங்களுக்கு வந்து பஸ் போற ரூட்டுங்க. இந்த லேண்டுக்கும் பஸ் போற ரூட்டுக்கும் 50 அடி தாங்க வரும். அதே மாரியே இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜிஎஸ்டிலேருந்து பக்கத்திலேயே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 டூ 5 1/2 6 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 6 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்க ஜிஎஸ்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இதுதான் உங்களுக்கு 4வது ப்ளஸ் பாயிண்ட்டு. 5வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டுக்கு வந்து 2 போர் இருக்குங்க. 2 போர் இல்லாம ஒரு கிணறும் இருக்கு. 2 போரு ப்ளஸ் சர்வீஸ் இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிணறும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல 5த் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த லேண்ட பை பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும், இல்ல நீங்க இங்கேயே வந்து வீடு கட்டி ஏதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஃபார்மிங் பண்ணணும், ஒரு நல்ல தோப்பா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சென்ட் வந்து காலியா தான் விட்டுருக்காங்க. ஒரு 30 டூ 30 ஒரு 40 சென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இடம் வந்து காலியா இருக்குங்க. நீங்க ஏதாவது டெவலப் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா, அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காலியான இடத்துல அது 35 சென்ட் 40 சென்ட்ல நீங்க ஏதாவது வேர்க்கடல, நெல்லு, கரும்பு, உளுந்து நீங்க என்ன பயிர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பயிர வந்து நீங்க பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் இடம் வந்து எம்ப்டியா விட்டுருக்காங்க. ஒரு 40, 45 சென்ட் வந்து எம்ப்டியா விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிராகன் ஃப்ரூட்டும் போட்டிருக்காங்க. பலா மரம் இருக்கு. ஸோ எல்லா மரமும் இருக்குங்க. வேப்ப மரம், பலா மரம், டிராகன் ஃப்ரூட்டு எல்லா மரமும் கலந்து வச்சிருக்காங்க. அந்த ஷெட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த ஷெட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஜூம் பண்ணி. 2 போரு, 2 சர்வீஸ் இருக்கு. ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறு. இந்த வெயில் காலத்திலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வந்து கிணத்துல கொஞ்சம் மேலேயே தாங்க இருக்கு. அந்த கிணறோட வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வெள்ளும் உங்களுக்கு எவ்வளோ டெப்த்தில் இருக்குது எல்லாமே கிளியராக காமிச்சிருப்பேங்க. இந்த லேண்ட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு இந்த மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 வந்துருங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி ஃபுல்லா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த லேண்ட சுத்தி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் நம்ம ரோட்ல இருந்து பின்னாடி எல்லாமே சுத்தி கவர் பண்ணி ஃபென்ஸ் போட்டு உங்களுக்கு கிளியரா வச்சிருக்காங்க. மெஷர்மென்ட் பண்ணி அவங்களே ஃபென்சிங் போட்டாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்க. நீங்க வந்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஏத்தபடி வீடு வேணுனா கட்டி நீங்க அப்படியே ஸ்டே பண்ணலாம். இல்ல இந்த வீடே எனக்கு போதும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த வீட்லயே கூட ஸ்டே பண்ணிக்கலாங்க. 2 ஷெட் இருக்கு. ஒரு 600, 650 ஸ்கொயர் ஃபீட்ல 600, 650 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வீடும் இருக்கு. ஸோ ஃபென்சிங் இருக்கு. எல்லா மரமும் இருக்கு. போரு சர்வீஸு, கிணறு, ஜிஎஸ்டி பைபாஸ்லாம் பக்கம், பஸ் போர் ரூட் எல்லாமே இருக்குங்க. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 350, 400 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 400 மீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜு. அந்த வில்லேஜில ஒரு 300, 400 வீட்டுக்கு மேல இருக்குங்க உங்களுக்கு. நல்ல ரெட் சாயிலான மண்ணு, புஞ்ச லேண்டு. அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ரைஸா சொல்றாங்க. இந்த 2 ஏக்கர் 24 சென்ட் சேர்த்து 2 1/4 ஏக்கர் சேர்த்து டோட்டல் ப்ரைஸா பார்த்தீங்கன்னா, மொத்த விலை வந்து ரூ. 1,08,00,000 ஃபைனல் ரேட்டா சொல்றாருங்க. ரூ. 1,10,00,000 சொல்றாரு. நீங்க எந்த ஒரு டிலேவும் பண்ணாம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஒரே பேமெண்ட்டா கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. அக்ரிமெண்ட்லாம் போடாம ஒரே பேமெண்ட்டா நீங்க கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபைனலா ஒரு ரூ. 1,08,00,000 முடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நேரடியா சைட் விசிட் வந்து பாருங்க. நம்ம டைரக்ட் ஓனர் கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டிலோட இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு. நீங்க லேண்ட் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா, டைரக்ட் ஓனர் கிட்டயே பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்ல அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஓனர் கிட்ட தான் சேல்ஸ்ல இருக்கு. நீங்க லேண்ட் பார்த்துட்டு புடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் இந்த லேண்ட லைக் பண்ணுவீங்க. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க லேண்ட் பார்த்துட்டு ஓகேன்னா, நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரக்ட்டா ஓனர் கிட்ட பேசி ஒரு ரேட் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம சீக்கிரமா முடிச்சுக்கலாங்க. திருப்பி சொல்றேன், நல்ல லேண்டு. இந்த லேண்ட் வந்து மேபி சீக்கிரமா முடியறதுக்கு கூட நெறைய வாய்ப்பு இருக்குங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு வாரம் இல்ல 10 நாள்லயே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் இல்ல 10 டேஸ்க்குள்ளேயே இந்த லேண்ட் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் ஆவறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால யாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க.
ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருங்க பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்போம். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப சடனாக எடுக்க முடியாமல் போயிருப்போம். கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு பார்த்துட்டு திருப்பி கால் பேக் பண்ணிவிடுவோங்க. அப்படி இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த லேண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணுமோ அதை வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. இல்லை நார்மல் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. மறக்காம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கிணறுங்க. நல்ல டெப்த்தான கிணறு, நல்ல பெரிய கிணறு, நீர்வளமான லேண்டுங்க. கண்டிப்பாக அந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபென்சிங் இருக்குது, மரம் இருக்குது, தோப்பு, மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், சப்போட்டா, மாதுளை மரம் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வெல் டெவலப்பான சூப்பரான லொக்கேஷனில் இருக்குங்க. அதுவும் நம்ம செங்கல்பட்டுலாம் நியர்பை, மதுரை நியர்பை, மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் நியர்பைலே இருக்குது. இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் கால் பண்ணுங்கள். டவுனுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு டவுன் பஜார் இருக்குது. டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க், மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. 1.5 கிலோமீட்டர்லேயே ஜஸ்ட் டவுன் இருக்கும்.